ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தரை செத்த சபைகளில் ஆராதிக்க முடியுமா? என்ன பிரதர் இப்படி கேட்டுட்டீங்க? ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தரைத்தான் நாங்கள் சபையில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய திருச்சபைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறதா அல்லது செத்த சபைகளாய் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கலாமா? ஒருவேளை நம்முடைய சபைகள் செத்த சபைகளாய் இருக்குமானால் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே எப்படி காணப்படும்? ஏனென்றால் இன்றைய திருச்சபைகளில் கர்த்தர் விரும்புகிற 5 பேர் காணாமல் போனார்கள். இந்த 5 பேர் காணாமல் போன எந்த ஒரு திருச்சபையும் நிச்சயமாக செத்த சபையாகத்தான் அது இருக்கும். அந்த 5 பேர் யார் என்பதை ஒவ்வொன்றாக நான் சிந்திக்க பிரயாசப்படுகிறேன். அதில் முதலாவது நபர் யார் என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபைகளிலே காணாமல் போன முதல் நபர் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் இல்லாத திருச்சபைகள் நிச்சயமாக செத்த சபையாகத்தான் இருக்க முடியும். அங்கே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை செத்த சபைகளிலே ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்கிறதற்கு நம்மை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். சங்கீதம் 40:17, சங்கீதம் 70:5, சங்கீதம் 86:1, சங்கீதம் 109:22 ஆகிய வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? மாம்சத்தில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. மாம்சத்திலே எளிமையுள்ளவர்களாக நம்மை திருச்சபைகளிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக காட்டிக்கொள்வது மிகவும் சாதாரண காரியம். ஒரு திருச்சபையில் ஆராதனையில் தரையிலே தான் நான் உட்காருவேன் என்று தரையில உட்கார்ந்து பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவர்கள் மாம்சத்திலே மற்றவர்களுக்கு முன்பதாக தங்களை மிகவும் எளிமையுள்ளவர்களாக காண்பிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் மனதிலே லூசிஃபரை விட பயங்கரமான மனமேட்டிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபைகளில் நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு திருச்சபைகளே ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்று திருச்சபைகளிலே செய்யப்படுகிற அலங்காரங்கள், ஆடம்பரமான காரியங்கள், சௌகரியங்கள், வசதி வாய்ப்புகள், பிரம்மாண்டமான கட்டடங்கள், இவைகளெல்லாம் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் வாசம் பண்ணுகிற திருச்சபைகள் அல்ல. எருசலேம் தேவாலயத்தை போல இந்த உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமோ கோவிலோ இதுவரையிலும் கட்டப்படவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்தை கர்த்தராகிய தேவன் ஏன் தீக்கிரையாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? ஆவியில் எளிமையில்லாத மனுஷர்கள் அங்கே இருந்தார்கள். ஆச்சரிப்பு கூடாரத்திலே ஆவியிலே எளிமையுள்ள மனுஷர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் அங்கே காணப்பட்டது. எருசலேம் தேவாலயத்திலே அப்படி அல்ல.
ஆகையினாலே அந்த தேவாலயத்தை தீக்கிரையாக்கப்படுவதற்கு கர்த்தரே அதை அனுமதித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பிரம்மாண்டமான எருசலேம் தேவாலயம் கர்த்தர் தனக்கு வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை ஒரு மனுஷனும் அழித்திருப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார் அல்லவா? ஆகையினால் நம்முடைய திருச்சபைகளில் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய திருச்சபைகள் சொகுசு பங்களாக்களாகவும் விசுவாசிகள் சொகுசுவாசிகளாகவும் மாறிக்கொண்டிருப்பது எத்தனை பரிதாபமான காரியம் பாருங்கள். நீங்களும் நானும் எப்படி ஆவிக்குரிய எளிமையுள்ளவர்களாக இருக்க முடியும்? நம்முடைய திருச்சபைகள் எப்படி ஜீவனுள்ளதாக இருக்கும்? இந்த சித்த சபைகளிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எப்படி காணப்படும்? ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எத்தனை எளிமையுள்ளவராயிருந்தார் பாருங்கள். இன்றைய திருச்சபைகளிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையுடையவர்களாய் எளிமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை செத்த சபைகளில்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பார்த்து நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.